வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் காரை ஓட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. நிலாவும் இறங்கி வர ரெண்டு பேரும் கையில் பேக்கோட இருக்காங்க. நிலா, இந்த வீடு தான் அவர் சொல்ல, சரி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு நிலா நடக்கிறவங்க கூட சோழன் வரலன்னு தெரிஞ்சதும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சோழன் உள்ளர வராமல் அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க, இவங்களெல்லாம் கண்டிப்பாக கூப்பிடணுமா நிலான்னு கேட்குறாரு சோழன். சோழன் அப்படின்னு நிலா அழுத்துக்க, அந்த வானதியை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது நிலா அப்படிங்கிறாரு சோழன். என்ன பேச்சு இது? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வானதி பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இப்படிலாம் சொல்லலாமான்னு கேக்குறாங்க நிலா. அந்த மாதிரி அவ நடந்துகிட்டா பரவாயில்ல, பாவம் பாண்டிய போட்டு எப்படி டார்ச்சர் பண்றா தெரியுமா அப்படின்னு சோழன் ரொம்ப சங்கடமா சொல்றாரு. உங்ககிட்ட அவ ஏதாவது பிரச்சனை பண்ணினாலா? பாண்டிக்கும் அவங்களுக்கும் என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல நீங்க வாங்க அப்படின்னு நிலா நடக்க சோழனும் கூடவே நடக்கிறாரு. வீட்டு கதவு திறந்தே தான் இருக்கு. வானதியோட அப்பா சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் வைக்கவா நைனா அப்படின்னு கேட்டு வானதி சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற நிலா வானதின்னு கூப்பிட வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்கள பார்த்து. அக்கா வாங்கக்கா, வாங்க ப்ரோ அப்படின்னு பரவசமா எழுந்திருக்கிறவங்க அம்மா அப்படின்னு கிச்சனுக்கு கூப்பிட போக அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தவரும் எழுந்து நிற்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வெளியே வந்து நிக்கிறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வணக்கம்மான்னு நிலா சொல்ல, வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா அந்த சாப்பிட்ட தட்டு மத்ததெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுமான்னு பரபரக்கிறாங்க வானதி. அக்கா ப்ரோ வாங்க உட்காருங்க அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா அந்த சாப்பிட்டது தட்டு மீதி குழம்புன்னு எல்லாரையும் எடுத்துட்டு போறாங்க உள்ளர. வானதியோட அப்பா அவசரமா சட்டையை எடுத்து போடுறாரு. செம்பு மட்டும் அங்க இருக்க வானதி படக்குனதை குனிஞ்சு எடுத்துட்டு கிச்சனுக்கு ஓடுறாங்க. அக்கா உட்காருங்கக்கா, உட்காருங்க ப்ரோ அப்படின்னு வானதி சொல்ல அவங்க அம்மாவும் அதெல்லாம் வச்சுட்டு வந்து வானதி கிட்ட நிக்கிறாங்க. என்னது இது இப்ப திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு அவங்க அப்பா. அது சேரண்ணனுக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு அவங்க அப்பா. வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிலாக்கா, நீங்க இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு முதல் தடவை வர்றீங்கல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமா வானதின்றாங்க நிலா. நீங்க காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு வானதி ரொம்ப ஆர்வமா கேட்க, எதுவா இருந்தாலும் ஓகேன்றாங்க நிலா. சரி நான் போட்டு எடுத்துட்டு வரேன்னு வானதி கிச்சன் பக்கம் திரும்ப, ஏய் இருடி அப்படிங்கிற அவங்க அம்மா, ஏம்மா பிளாக் டீ குடிப்பல்லம்மான்னு கேக்குறாங்க. குடிப்பேன்னு நிலா சொல்ல, சரி நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா தள்ளன்னு வானதியை கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு கிச்சனுக்கு போறாங்க. அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த அவங்க அப்பாவும் மெதுவா ஒரு சேர்ல உட்கார்றாரு. நிலா, என்ன கேட்கவே இல்லைங்கிறாரு சோழன். ஏன் பிளாக் டீ குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிலா சொல்ல, குடிப்பேன், ஆனா எங்கிட்டையும் கேட்கணும்ல, நான் குடிப்பேனா மாட்டேனா அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாரு சோழன். இப்ப இதுதான் ரொம்ப அவசியமா, இதுக்குதான் இங்க வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி நிலா முறைக்க, நியாயமான கேள்வி கேட்டா கூட முறைக்கிறாளே அப்படின்னு சோழன் ரொம்ப வருத்தத்தோட தலையை திருப்பிக்கிறாரு. பரவாயில்ல, பத்திரிக்கை வைக்க ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. நான் கூட இந்த பாண்டி கடையில வச்சு தகவல் சொல்ற மாதிரி சொல்லிடுவானோன்னு பயந்தேன். நல்ல வேலை முறையா வந்து கூப்பிடுறீங்க நீங்க அப்படின்னு வானதி ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு நீ, உங்க ஃபேமிலிக்கு ப்ராப்பரா பத்திரிக்கை வைக்க வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்க வானதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அவங்க அப்பா அமைதியா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, அப்பா இவங்கள தெரியும்ல, சோழன் என்னோட ஒய்ஃப் நிலாங்கிறாங்க வானதி. தெரியுமானவரு கொஞ்சம் இறுக்கமாவே தலையாட்டி வைக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க அம்மா 2 டம்ளர் எடுத்துட்டு வர, குடுங்கிறாங்க அவங்க அப்பா. இந்தாம்மா டீ குடின்னு நீட்டுறாங்க அவங்க. தேங்க்யூமான்னு நிலா எடுத்துக்க, இந்தாப்பான்னு சோழன் கிட்டே நீட்டுறாங்க. தேங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிறாரு அவரும். நிலா குடிக்க ஆரம்பிக்க, நல்லா இருக்கான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நல்லா இருக்குமான்னு நிலா சொல்ல, எங்க வீட்டுல நாங்க எப்போதுமே பிளாக் டீ தான் குடிப்போம், ஒரு நாளைக்கு நானே 3-4 வாட்டி குடிப்பேன், சூப்பரா இருக்கும் அப்படின்னு வானதி சொல்ல, 4-5 வாட்டி குடிச்சுமா இன்னும் மயக்கம் வராம இருக்க அப்படின்ற மாதிரி சோழன் பார்க்க, அப்படின்னு சின்ன சிரிப்போட நிலா தலையாட்டிட்டு மறுபடி குடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வானதியோட அப்பாவும் இறுக்கம் தளர்ந்து சின்ன புன்னகையோட பாத்துட்டு இருக்காரு. ஒரு தட்டு கிடைக்குமான்னு நிலா கேட்க, இதோ எடுத்தாரேன் அப்படின்னு அவங்க அம்மா தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க. வானதிக்கு ஒரே பெருமையும் சந்தோஷமா இருக்கு. ஆமா எதுக்கு தட்டுன்னு நிலாவோட காதுகிட்ட வந்து கேக்குறாரு சோழன். பிளாக் டீ மட்டும்தான் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் தரலன்றதுக்கு சொல்லி காட்டுறதுக்காக வான்னு சோழன் கேட்க, அவர் ஒரு முறைச்சிட்டு வெறுந்தட்டை போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்களான்னு கேட்குறாரு அவங்க. ஆமா இல்ல,
அப்புறம் எதுக்கு இப்ப தட்டுங்கிறாரு அவரு. ஏங்க பழம்லாம் வச்சு கொடுக்க தட்டு வேணாமா அப்படின்னு நிலா கேட்க, ஓ நீ அப்படி வர்றியா, ஆ அப்படிங்கிறாரு சோழன். ஐயோ எதுவுமே தெரியாம இத்தச்சோடு வளர்ந்து நிக்குது அப்படின்ற மாதிரி நிலா பார்த்துட்டு திரும்ப, இந்தாம்மா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு சின்ன தாம்பாளத்தை கொண்டு வந்து நீட்டுறாங்க. நிலா அதை வாங்கி சோழன் கிட்ட கொடுக்க சோழன் அதை புடிச்சுக்கிறாரு. நிலா பையில இருந்து எதையோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் என்னாடி அப்படின்னு அவங்க அம்மா வானதி கிட்ட கேட்க, அம்மா இருமா அப்படின்றாங்க வானதியும். நிலா அதுல முதல்ல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. வானதிக்கு ரொம்ப சந்தோஷம் முகத்திலேயே தெரியுது. அவங்க அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்க அந்த பிளேட்ல பழங்களை எடுத்து வைக்கிறாங்க நிலா. அடுத்து வெத்தலைப்பாக்கு, பூ 2-3 சரம்னு எடுத்து வைக்கிறாங்க. பாத்தியா அப்படின்னு வானதி அவங்க அம்மா கையை மெதுவா தட்ட அவங்க அம்மாவும் சின்ன புன்னகையோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் இதையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா அது மேல பத்திரிக்கையை எடுத்து வச்சு சோழன் தட்ட நிலா கிட்ட கொடுக்க, நிலா அதை வாங்க சோழனும் ஒரு கை பிடிக்கிறாரு. அவங்க அப்பாவும் எழுந்து நிக்கிறாரு. இந்தாங்கன்னு நிலா நீட்ட 3 பேருமே பிடிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில 9:30 to 10 முகூர்த்தத்துல சேர அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம், குடும்பத்தோட நீங்க வரணும் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் நிலாவையே பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்துடுறோம்னு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்ல 2 பேரையும் வானதி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா உட்காருங்க அக்கான்னு வானதி சொல்ல, இல்ல வானதி இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும், நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோன்றாங்க நிலா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம்லன்றாங்க வானதி. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து நிறைய நேரம் உட்கார்ந்து பேசலாம் சரியா அப்படின்னு நிலா கேட்க, சரிக்கான்றாங்க வானதி. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் வானதி, உனக்கும் தான்றாங்க நிலா. நான் இல்லாமலா? முதல் நாளே நான் வந்துட மாட்டேன் அப்படிங்கிறாங்க வானதி. சரி வரோங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரிமாங்கிறாங்க 2 பேரும். வரேங்க அப்படின்னு சோழன் பொதுவா சொல்ல, வாப்பா அப்படிங்கிறாங்க 2 பேரும். வரேன் அப்படின்னு அவங்க அம்மாட்டையும் வானதிகிட்டையும் சொல்லிட்டு போறாரு அவரு. வானதி வாசப்படி வரல வந்து பைக்கான வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வாசப்படி தாண்டினதும் உள்ளர வர்ற வானதி ஏய் அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க. ஏண்டி என்னத்துக்குடி இப்படி குதிச்சிட்டு இருக்கிறாங்கிறாங்க அவங்க அம்மா. சேர அண்ணனுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம், அப்புறம் ஏன் கல்யாணம் தானே, ஏய் அதுக்கு தான் நான் இந்த குதிக்கிறேன் அப்படின்னு வானதி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்ல அவங்க அம்மா தலையில ஒரு தட்டு தட்டி, ஏய் அலையாதடிங்கிறாங்க. வானதி அவங்க அம்மா ஒரு முறைச்சிட்டு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ எனக்கு சந்தோஷம் தாம்மா அப்படின்னு வானதி சொல்ல தன்னோட மகளை விசித்திரமா பாக்குறாங்க 2 பேரும். அப்புறம் சேர அண்ணன் கல்யாணத்துக்கு அவருக்கு தங்கத்துல ஏதாவது செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வானதி சொல்ல, என்னது அப்படின்னு அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா வானதி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னய்யா இது அப்படின்னு அவங்க அப்பாட்ட அவங்க கேட்டுட்டு இருக்க வானதி உள்ளர போய் அந்த தாம்பாளத்துல இருந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு வர்றாங்க. பத்திரிக்கையை எடுத்துட்டு வந்து பாக்குற வானதி, இந்நேரம் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா பாண்டி பேர் பக்கத்துல என் பேரும் வந்திருக்கும், பரவாயில்ல பல்லவன் கல்யாணத்துல பாண்டி பேரும் என் பேரும் இருக்கும் அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோ இப்படி ஒரு அருளூசியா பெத்து வளர்த்துருக்கோன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு இருக்க. அப்பாடா பேர் இல்லைன்னு வானதி ஒரு பிரச்சனை பண்ணலையேன்னு நிம்மதியா இருக்கு நமக்கு. வானதி ரூம்குள்ள போயிட, பா இவ ஆட்டம் தாங்கலையா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கல்யாணத்துக்கு தங்கத்துல ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு போறா, அதை என்னன்னு கேட்க மாட்டியாடி நீங்கிறாரு அவங்க அப்பா. யோ அவதான் ஏதாவது உளறிட்டு போறா, முடியா பாத்துக்கலான்றாங்க அவங்க அம்மா. ஓவர் அதான் நீ அவளுக்கு இடம் கொடுத்துட்டு போற, அனுபவிக்க போற பாத்துக்க அப்படின்றாரு அவங்க அப்பா. சேரன் மம்பட்டி எடுத்து கலவையை கலந்துகிட்டு இருக்க சோழன் வேகமா ஓடி வர்றாரு. அண்ணே வேலை செய்யறத பார்த்துட்டு, அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற நீங்க அப்படின்னு கேட்க அவர் நிமிந்து பார்த்துட்டு, வாடா சோழான்னு சொல்லிட்டு சிமெண்ட்டையும் மணலையும் கலந்துகிட்டு இருக்காரு. அண்ணே நான் வந்தது இருக்கட்டுண்ணே, நீ என்னென்ன செய்யற அப்படின்னு சோழன் கேட்க, டேய் சைட்ல வேற என்னடா பண்றதுன்னு கேக்குறாரு அவரு. அண்ணே 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெயில்ல வந்து நின்று யாராவது வேலை பாப்பாங்களானே, நீ மேஸ்திரி தானே, மத்தவங்கள வச்சு வேலை வாங்கலாம் இல்லன்னு கேக்குறாரு சோழன். இறங்கி வேலை செய்யலன்னா இதெல்லாம் நடக்காது சோழா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே எல்லா நாளும் வேலை செய்யறது ஓகே, இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வேலை பார்க்கணுமா, நீ ஸ்கின் எல்லாம் டேர்ன் ஆகி டல் ஆயிடுவனே, ஒரு 2-3 நாளைக்காவது வெயில்ல நிக்காம வெயில் அடிக்காம இருக்கலாம் இல்லன்னு நீ வாண்ணே, முதல்ல நீ வா அப்படின்னு வேலை செஞ்சுட்டே இருக்க சேரனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு சோழன். ஏய் இந்த வேலையை முடிக்கணும்டான்னு அவர் சொல்ல, அதெல்லாம் முடிச்சுக்கலாம் வாண்ணே நீங்க வாண்ணே முதல்ல இந்த பக்கம் வா அப்படின்னு உள்ளர இழுத்துட்டு வர்றாரு சோழன். அண்ணே அந்த கலவையை ரெடி பண்ணிருங்கண்ணே அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க நீ வாண்ணே, அதெல்லாம் பாத்துக்குவாங்க, வா இங்க வா அப்படின்னு சொல்ல, வர்றேன்னு தலையில இருக்க துண்டை அவுத்துக்கிட்டு கைய 2ஐயும் தொடச்சிட்டு வர்றாரு சேரன். இங்க வா, இங்க வந்து உட்காரு, வா உட்காருண்ணே உட்காரு அப்படின்னு மிரட்டி பிடிச்ச அண்ணனை உட்கார வைக்கிறாரு சோழன். அவரும் உட்கார்ந்துகிட்டு, டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீயே
அப்படின்னு கேட்க, அட போடாங்கிறாரு அவரு. வாங்க அனீஷ் பாய் அப்படின்னு அங்க வந்து அனீஷை பார்த்து சோழன் சொல்ல, வா அனீஷுங்கிறாரு சேரனும். என்ன பையா வெளியில இருந்து வர்றீங்க போல அப்படின்னு சோழன் கேட்க, அவன் எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னான்டா அப்படிங்கிறாரு சேரன். ஓ சரி 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 அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பாரு அனீஷ் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் இங்க வேலை பாக்குறேனா, நீ எதுக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லி என்னை இங்க இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான், பிள்ளையார் மாதிரி உட்கார வச்சிருக்கான் அப்படின்னு சேரன் சலிப்பா சொல்ல, தங்கச்சி மாதிரியா அண்ணனும் அமைதியாவே நிக்கிறாரு. கரெக்டு தானே பையா, கொஞ்ச நாளாவது வெயிலில் நிக்காம இருக்கலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க, அனீஷ் மெதுவா திரும்பி அவர் சொல்றதும் கரெக்டு தானே பையாங்கிறாரு. கேட்டுக்கண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, ஏங்கடா நீங்களான்ற மாதிரி பாக்குறாரு சேரன். பையா இந்தாங்க அப்படின்னு அனீஷ் எதையோ நீட்டுறாரு. என்னது இதுன்னு கேக்குறாரு சேரன். இதை புடிங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, என்ன அனீஷ்னு கேக்குறாரு அவரு. அனீஷ் கொஞ்சம் தயங்கிட்டு, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்ல, பணமா எதுக்கு பணம்னு கேக்குறாரு சேரன். இல்ல பையா, உங்க முறைப்படி யாரு கல்யாண செலவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கல்யாணத்தை வேற நீங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்குன்னு நான் எதுவும் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல, அதான் இதை வச்சுக்கோங்க பையாங்கிறாரு அனீஷ். சேரன் முச்சு கொட்டிட்டு அனீஷை பார்க்க, இது நான் என் தங்கச்சிக்காக நான் சேர்த்து வச்ச பணம், நீங்க இதை கண்டிப்பா வாங்கிக்கணும் அப்படின்னு அனீஷ் சொல்ல எழுந்திருச்சு நிக்கிறாரு சேரன். அனீஷ் நீ இதை முதல்ல உள்ளர வை, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிறாரு சேரன். பையா கல்யாணத்துக்கு செலவு பண்ற விஷயத்துல அண்ணனையே நாங்க உள்ளர வரவேணான்னு சொல்லிட்டோம், உங்களை செலவு பண்ண விடுவோமா நாங்க, கல்யாணம் பண்ணி உங்க தங்கச்சிய மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எங்க அண்ணன் உங்க தங்கச்சிய சூப்பரா பாத்துக்கும், உங்க பணம்லாம் வேணாம் பையா அப்படின்னு சோழன்னு சொல்ல, சேரனும் ஆமான்னு பாத்துட்டு இருக்காரு. அனீஷ் ரொம்பவே சங்கடமா நிக்கிறாரு. அப்படி இல்ல பையா, இந்த ஊர்ல நடக்கிற கல்யாணம் எல்லாம் நான் பாத்திருக்கேன், பொண்ணு வீட்டுல இருந்து நகை போடுவாங்க, கட்டில் பீரோலாம் வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் செய்யணும்ல அப்படின்னு அனீஷ் சொல்ல, இதெல்லாம் செய்யணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா, எதுக்கு நீயா எதையே யோசிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் வேண்டாம் அனீஷ் அப்படின்னு சேரன் சொல்ல, சோழனும் அனீஷை பாக்குறாரு. பையா கட்டில பீரோலாம் எங்க வீட்லயே இருக்கு, அங்க டவுரி வாங்குற ஃபேமிலி எல்லாம் கிடையாது அப்படின்னு சோழனும் அனீஷோட கையை பிடிச்சி ஆறுதலா சொல்றாரு. அப்படி இல்லைங்க பையா, இது நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம், அத அவ கல்யாணத்துக்கு செலவு பண்றது தானே சரின்னு அவர் கேக்குறாரு. அனீஸ் இதோ பாரு, இது நீ உன் தங்கச்சிக்கு சேர்த்து வச்ச பணம் தான், தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடு, எங்களுக்கெல்லாம் இந்த பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்ல, பையா அப்படின்னு தயக்கமா கூப்பிடுறாரு அனீஷ். அனீஷ் பையா முதல்ல உள்ள வைங்க, அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீட்டிட்டு இருக்க அனீஷோட கையை கீழே இறக்கி விடுறாரு சோழன். எதுவும் செய்யாம இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பையான்னு அனீஷ் சொல்ல, சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காது அனீஷ், இங்க பாரு, நீ உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னல, அதுவே பெரிய விஷயம், உன் வீட்டுல யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற நீ, இதுக்கு மேல என்ன வேணும் அனீஷ் அப்படின்னு சேரன் கேட்க, கரெக்டா சொன்னேன்னு இவங்க லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம்தான், முதல்ல பணத்தை உள்ளர வைங்க நீங்க அப்படின்னு சோழன்னு சொல்ல, அப்படியே தயங்கி நின்றுகிட்டே இருக்காரு அனீஷ். இதுக்கு தான் இப்படி அவசரமா கிளம்பி வெளியே போனியாக்கும், ஏண்டா நீ எல்லாம் போ, எடுத்துட்டு போய் பணத்தை பத்திரமா வையே போ அனீஷ் அப்படின்னு சேரன் சொல்ல, போங்க பையா போங்க போங்க அப்படின்னு தயங்கி நிக்கிற அனீஷ் முதுகுல தட்டி கொடுக்குறாரு சோழன். அனீஷ் மெதுவா அங்கிருந்து நகர சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே அப்படிங்கிற சோழன், ஹலோ அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு அங்க கட்டி முடிக்காத மாடிப்படி பக்கமா போறாரு சோழன். ஏற்பாடுகள்லாம் இவ்வளோ தீவிரமா நடந்தாலும் சேரன் இன்னும் கலக்கமும் கவலையுமா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. வேலை செஞ்சா கூட மனசு அதுல போயிடும், சும்மா இருக்க எதையோ யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அவர் மைண்ட்ல சோழன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, கல்யாண விஷயத்துல அண்ணனையே இதுக்குள்ள வரக்கூடாது, செலவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டோம், உங்களை செலவு பண்ண விட்டுருவோமா நாங்க அப்படின்னு சோழன் சொன்னதை யோசிச்சுட்டே நிக்கிறாரு. அடுத்ததா கல்யாணம் முடிஞ்சு உங்க தங்கச்சியை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எங்க அண்ணன் உங்க தங்கச்சியை சூப்பரா பாத்துக்குவாங்க, உங்க பணமெல்லாம் வேணாம் பையா அப்படின்னு சோழன் சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டே திரும்பி பாக்குறாரு சேரன். அங்க சோழன் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்பி வேலை பாக்குற அனீஷை பாக்குறாரு. எவ்வளவு நல்ல தம்பி கிடைச்சிருக்கான், ஆனா என் கல்யாணத்தால அவன் லைஃப் ஏதாவது ஆயிடுமோன்னு கவலைப்படுறாரு. பாண்டி போன்ல கண்ணன் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏய் அடுத்த வாரம் தான் வண்டி கொடுக்க முடியும்னு சொல்லிடுடா, அண்ணனோட கல்யாண வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு இருக்காத, புரியுதா? சரி ரைட்டு அப்படின்னு பேசிட்டு பாண்டி போனை வைக்க சோழன் அங்க ஏன்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. பல்லவன் படு சின்சியரா படிச்சுட்டு இருக்காரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு பல்லவன்கிட்ட கேட்டுக்கிட்டே அவரு உட்காரு. அண்ணே
ஃப்ரெண்ட்ஸுங்க யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஷாக் ஆகிற சோழன், ஏண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பத்திரிக்கை கொடுக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க நிமிந்து பார்த்துட்டு ஆமான்னேன்ட்டு மறுபடியும் எழுதுறாரு பல்லவன். ஏண்டா எல்லாரையும் வர சொல்லி ஒரு பத்திரிக்கை கொடுத்தா பத்தாதாடா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே அவங்கள மட்டும் கூப்பிட்டா ஒரு பத்திரிக்கை போதும், அவங்க ஃபேமிலியவே கூப்பிட்டா எப்படி பத்தும், ஃபேமிலியில எல்லாரையும் கூப்பிடணும் இல்லங்கிறாரு பல்லவன். அப்படின்னா ஆளுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லங்கிறாரு அவரு. ஏய் பாண்டி, இவன் சைலண்டா ஆளுங்களை ஏத்திக்கிட்டே போறான்டா அப்படிங்கிறாரு சோழன். டேய் பல்லவா, 50 பேர் தாண்டா நாங்க யோசிச்சிருக்கோம், போற போக்க பார்த்தா 100 பேரை வர வச்சிருவா போலையே அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அண்ணே அப்போ கூப்பிட வேணாமாண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்க, சரி குடு, ஆனா உன் ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு முதல்லயே லிஸ்ட்டை கொடுத்துரு, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிடலாங்கிறாரு பாண்டி. சரிண்ணே அப்படின்னு சந்தோஷமா லிஸ்ட் எழுத போறாரு பல்லவன். அப்போ நிலா அங்க வந்து, பல்லவா கொடுத்தவங்களுக்கெல்லாம் டிக் பண்ணிருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணி இதுல ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாம் போட்டிருக்கேன், ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்களேன்னு நீட்டுறாரு. வாங்கி பாக்குற நிலா, கரெக்டு தான்டான்றாங்க. காலேஜ் படிக்கிற இன்னுமாடா ஸ்பெல்லிங் டவுட் உனக்கு அப்படின்னு நிலா கேட்க, அது இல்ல நீ தமிழ்ல ஒரு வார்த்தைக்கே 2-3 அர்த்தம் இருக்கும், பழனின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே லா லா லான்னு எல்லாமே இருக்கும், ஒரு லெட்டர் மாறினாலும் அர்த்தம் மாறிடும்ல, அதான் நீ கேட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா மறுபடியும் செக் பண்ணிட்டு கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சைட்ல இருந்து கூடையோட திரும்பி வர சேரன், என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. பத்திரிக்கை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்கோன்னுன்றாங்க நிலா. எதுக்குப்பா இவ்வளவு வேலை பாக்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பாங்கிறாரு சேரன். அவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரிங்கிறாரு சோழன். கல்யாணத்துக்கு வந்தோமா, தாலியை கட்டினோமா, பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்கணும், மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சரியான்னு கேட்க பதில் சொல்லாம பாக்குறாரு அவரு. உடனே பல்லவன் சேர்ன பார்த்து, அண்ணே கல்யாணம் உனக்கு தான், ஆனா உன் கல்யாணத்திலேயே உனக்கு ஒப்பீனியன் கிடையாதுங்கிறாரு. அப்படிதானே அப்படின்னு சோழன் கிட்ட கேட்க, அதே தாண்டா அப்படின்னு சோழன் சொல்ல, இன்னும் நீ என்னென்ன அலப்பறை பண்ண காத்திருக்கானோ தெரியலன்னு பாண்டி பாக்குறாரு. நிலாவும் சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க சேரனு. சரி யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சேரன் கேட்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இப்ப கொடுத்துட்டு இருக்கோன்னே அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே எவெல்லாம் உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னானோ, எவெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணினானோ அவனுங்களுக்கெல்லாம் தேடி 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 போய் கொடுக்குறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் எதுக்குடா அதெல்லாங்கிறாரு சேரன். அண்ணே அதெல்லாம் அப்படித்தானே கண்டுக்காத அப்படின்னு சோழன் சொல்ல அவர் கொஞ்சம் கலக்கமாவே நிக்கிறாரு. டேய் நாம ஊருக்கு போனப்ப அங்க நமக்கு ஒருத்தர் சுத்தி காமிச்சாரு, அவருக்கு கொடுத்தோமான்னு பாண்டி சோழன் கிட்ட கேக்குறாரு. யாரு? மணியண்ணன் தானே, அவருக்கு போன் பண்ணேன்டா, போன் எடுக்கல, அவர் ஊர்லயே இல்லையா, வெளிநாடு போயிட்டாரா, அதான் பத்திரிக்கைய போன்லயே அனுப்பி விட்டுட்டு அப்படின்றாரு சோழன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறேன்னு சொன்னாரு அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு பல்லவன். தவிர வேற யாருக்காவது அப்படின்னு யோசிக்கிற சோழன், வானதி வீட்டுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்க சேரன் ஏதோ சொல்ல வந்து அமைதியாவே நிக்கிறாரு. நிலா உங்க அம்மா அப்பாவை வேணா கூப்பிடுவாமான்னு சோழன் சடக்குன்னு கேட்க, படக்குன்னு நிலா நிமிந்து பாக்குறாங்க. பல்லவன் கூப்பிடலாம்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு. சோழன் ஒரு எதிர்பார்ப்போட நிலா முகத்தை பார்த்துட்டு இருக்க, நானும் கூப்பிடலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு நிலா சொல்ல, உனக்கு ஓகேன்னா சொல்லு, இப்பவே போய் கிளம்பி பத்திரிக்கை வச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கிறாரு சோழன். ஆமாப்பா அவங்களையும் கூப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா சொல்றாரு சேரன். எல்லாரும் யோசனையா இருக்க திடீர்னு சோழன் ஐயோங்கிறாரு. எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. என்னடான்னு சேரன் கேட்க, இல்லன்னு ஒரு நிமிஷம் ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்த அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்கிறாரு அவரு. அவரு குழப்பமா பார்க்க அவங்க எல்லாம் வேணான்னுங்கிறாரு அவரு. இதையே சாக்கா வச்சு டிராமா பண்ணி நிலாவை அங்கேயே இருக்க வச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ அப்படி வேற இருக்கான்னு பல்லவன் பயப்படுறாரு. நிலாவை யோசனையா பார்க்க, ஏன்டா நிலா இப்படிலாம் போய் யோசிக்கிறேன்ற மாதிரி சிரிக்கிறாரு சேரன். வேணும்னா போன்ல போட்டோ எடுத்து அனுப்பி விடலாம், என்ன சொல்ற நிலா, ஓகே தானேன்னு கேக்குறாரு. வேண்டாம் சோழன்கிறாங்க நிலா. அப்போ நடேசன் அங்க வந்து, ஏய் என் நொன்னனுக்கும் என் தொங்கச்சிக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல எல்லாரையும் அவரையே பாக்குறாங்க. அவங்களுக்கு எதுக்குங்கிறாரு சோழன். ஏய் சும்மா இருடாங்கிற மாதிரி பாண்டி பார்த்துட்டு, ஆமா அவங்களதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, நாங்களே அவங்கள கூப்பிடலான்னு சொன்னாலும் நீங்க வேணான்னு தான் சொல்லுவீங்க, அப்புறம் அவங்களுக்கு எதுக்குன்னு பாண்டி கேக்குறாரு. கரெக்ட், அவங்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டுல இருந்து நம்மளையவே துரத்தி அடிச்சவங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் கூப்பிட தேவையில்லைங்கிறாரு சோழன். டேய் அதுங்க தாண்டா என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு புலம்பிட்டு தெரிஞ்சதுங்க, இப்போ ஒரு இடத்துல பொண்ணை பார்த்து ஜாம்னு கல்யாணம் நடக்கிறப்ப அதுங்களுக்கு தெரிய வேணாமா, தெரியணும்டா
என்கிட்ட பத்திரிக்கையை கொடுங்கிறாரு அவரு. சோ அத வேணான்னு சொல்றாருலங்கிறாரு சோழன். டேய் நான் கொடுப்பேன்டா, உனக்கு என்னடா, உன் வேலையை பாருன்னு மிரட்டுறாரு நடேசன். பாண்டி பல்லவன் ரெண்டு பேருமே அவரை முறைச்சிட்டு இருக்க, ஏமா நீ ஒரு பத்திரிக்கையை கொடுமாங்கிறாரு அவரு. நிலாவும் ஒரு நிமிஷம் தயங்கிட்டு இந்தாங்கன்னு ஒரு பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க. கொண்டா. ஏமா ஒண்ணுன்னா ஒண்ணுதான் கொடுப்பியா, ஒரு 4-5 கொடுக்க மாட்டியா அப்படின்னு நடேசன் கேட்க எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. அது யாருக்குன்னு சோழன் கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா, அவங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நடேசன் சொல்ல, ஐயோ ஊரை போக்க பார்த்தா இந்த ஊரை மட்டும் இல்ல மொத்த தமிழ்நாட்டையுமே கூப்பிட்டுருவாங்க போல இருக்கே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்றாரு சோழன். ஓகே முடிஞ்சது, சாப்பாடெல்லாம் குண்டால ஏற்பாடு பண்ண முடியாது, அண்டாவில தான் ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி பாண்டியும் பாக்குறாரு. யாரு, அந்த டீ கடையில உட்காந்து வெட்டி நாயம் பேசிட்டு இருப்பாங்களே அவங்களா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நான் யாருக்கோ கொடுக்குறேன், நீ வாய மூடு. அம்மா நீ கொடுமா, ஆளை பாரு வந்துட்டான் அப்படின்னு சோழனை வறுத்தெடுத்துட்டு வேக வேகமா சந்தோஷமா போறாரு நடேசன். அவரோட அலப்பறையும் ஆர்ப்பாட்டத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நிலா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனநிலையில உட்கார்ந்துருக்க. நிலா நான் ஒரு ஆளை கூப்பிடலாமான்னு சேரன் கேக்குறாரு. எல்லாருமே படக்குன்னு அவரை பாக்குறாங்க. யாருன்னு? சந்தாக்காவா? நீ கூப்பிடலனாலும் அவங்க வரதானே போறாங்கன்னு அப்படின்றாரு பல்லவன். சேரன் ரொம்பவே தயக்கமா பார்த்துட்டு, சந்தா இல்லடா கார்த்திகாவை கூப்பிடலாமான்னு யோசிச்சேங்கிறாரு அவரு. ஆஹா இன்னும் அந்த காதல் மனசை விட்டு போகல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சோழன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, சூப்பர் சூப்பர்னு அப்படின்ற மாதிரி பாண்டியும் பல்லவனும் பார்த்துட்டு இருக்காங்க. கையில பத்திரிக்கையால தட்டிக்கிட்டே, ஆஹா அதுதானே பார்த்தேன், என்னடா அண்ணனுக்கு இன்னும் எக்ஸ் ஞாபகம் வராம இருக்கே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் அப்படிலாம் இல்லடா, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கார்த்திகா ரொம்ப ஆசைப்பட்டுச்சு, அதான் அந்த பொண்ணை கூப்பிடலாமேன்னுட்டு அப்படின்னு சேரன் சொல்ல, ஓகே ஓகேன்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்காரு. அண்ணே என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு அது முதல் காதல், அதால அதை மறக்க முடியாது இல்லைங்கிறாரு பல்லவன். டேய் டேய் சும்மா இரண்டாங்கிறாரு சேரன். பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிட, பல்லவா உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, தேவையில்லாத ஓவராலா பேசாதன்ற மாதிரி வார்னிங்கோட கூப்பிடுறாங்க நிலா. சரி 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 அப்படின்னு தலையை குனிஞ்சுக்கிறாரு அவரு. நிலா சேரனை பார்த்து, அண்ணே நீங்க கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல அவர் குனிஞ்சு ஒரு பத்திரிக்கை எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு மெல்ல அந்த பக்கமா போய் போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. 4 பேரும் அவரையே புன்னகையோட பாத்துட்டு இருக்காங்க. கார்த்திகா ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. அப்போ மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்க அதுல சேரனோட நம்பரை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏக சந்தோஷம். உடனே போன் அட்டன் பண்ணி, மாமா அப்படின்னு கார்த்திகா கூப்பிட, ஹலோ கார்த்திகா நல்லா இருக்கியாப்பான்னு கேக்குறாரு சேரன். நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவசரமா கேக்குறாங்க அவங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சேரன் பேசிட்டு இருக்க. நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சோழனும் பல்லவனும் ஜாடையா சிரிச்சுக்கிறாங்க. ஆமா நீங்க போன் பண்ணாலே ஏதாவது விசேஷமா இருக்கும்னு தோணுது மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, விசேஷம் தான்ப்பா, வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, ஆனந்த அதிர்ச்சி கார்த்திகாவுக்கு. சூப்பர் மாமா, யாரு மாமா பொண்ணு அப்படின்னு கார்த்திகா ஆர்வமா கேட்க, அது வந்துன்னு சேரன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, இருங்க இருங்க மாமா நானே சொல்றேன், அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்துச்சே ஒரு ஹிந்திக்கார பொண்ணு, அந்த பொண்ணு தானே அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க கார்த்திகா. ஆமாப்பா அந்த பொண்ணுதான், பேரு சந்தா அப்படின்னு சேரன் சொல்ல, சூப்பர் மாமா நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்றாங்க கார்த்திகா. சரிப்பா வீட்டுல எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சேரன் சொல்ல, கண்டிப்பா கூட்டிக்கிட்டு வரேன் மாமா அப்படின்றாங்க கார்த்திகா ரொம்ப உற்சாகமா. சரிம்மா நான் வச்சிடுறேன் அப்படின்னு சேரன் போனை கட் பண்ண சந்தா ரொம்பவே சந்தோஷமா போனை நெஞ்சில வச்சு கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. சொல்லிட்டேன்ப்பா அவர் இந்த பக்கம் திரும்ப, என்னன்னு எக்ஸ குடும்பத்தோட வர சொல்லிட்டியா அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. டேய் கார்த்திகா வரும்போது எக்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காதடா, அப்பா நினைச்சுக்க போகுது அப்படின்னு சேரன் சொல்ல, ஆஹா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட, ஓகே சாரி அப்படின்னு ஸ்கூல் பசங்க மாதிரி டப்புன்னு வாய மூடி விரல வச்சுக்கிறாரு. தேவைதானே உனக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. உடனே வாயில இருந்து விரல எடுத்துடுற சோழன், இவ்வளவு ஆகியும் ஃபர்ஸ்ட் லவ் மறக்காம இருக்கு பாருண்டா அப்படின்னு சோழன் சொல்ல, போன சேரனைய 4 பேரும் சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் தான் ஏதோ மாப்பிள்ள மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று 1/4 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. காலரை இப்படி தூக்கி விடுறதும் அப்படி தூக்கி விடுறதும் முடிச்சுட்டு பர்ஃப்யூம் எடுக்கிறாரு. கார்பரேஷன்ல இருந்து கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இப்படியும் அப்படியுமா சர்ரு சர்ன்னு அடிச்சிட்டு இருக்காரு. டே போதும்டா, கார்ல வர்ற கஸ்டமர்லாம் பாதியிலேயே இறங்கிட போறாங்க அப்படின்னு பாண்டி கிண்டல் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு.
ஏய் நான் சவாரிக்கு போறேன்னு சொன்னேன் நான் இப்ப உங்ககிட்ட அப்படின்னு சோழன் கேட்க, அப்ப இவ்வளவு காலையில எங்க போறேன்னு கேக்குறாரு பாண்டி. அவரு ரொம்ப சீரியஸா இப்படியும் அப்படியுமா தலைய சீவிட்டு இருக்க. பல்லவனும் அண்ணனைய குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. என்னடா கேட்டேன் பதிலே வரலங்கிற மாதிரி பாண்டி பாத்துட்டு இருக்க. அண்ணே அண்ணன் கேக்குது இல்லண்ணே சொல்லுண்ணா அப்படின்னு பல்லவனும் சொல்றாரு. டேய் ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தலையை சீவின்னு சீவிட்டே சொல்றாரு சோழன். ஃபோட்டோவில் பெர்ஃப்யூம் வாசம்லாம் வராதே சோழன். ஃபோட்டோ ஷூட்டா அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டா யாருக்குன்னு கேட்குறாரு பல்லவன். டேய் அண்ணனுக்கு தான்டா வெள்ளிக்கிழமை கல்யாணம், அவருக்கு தான் ஃபோட்டோ ஷூட் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன கேள்வி இதுங்கிறாரு சோழன். அண்ணனுக்கு போட்டோ ஷூட் பண்றேன்னு நீ என்னடா மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி பின்னாடி கைய கட்டிட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு கேக்குறாரு. அவருக்கு எடுக்கும் போது எனக்கும் சேர்த்து ஒரு 4 போட்டோ எடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான்டா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. எப்பவும் வர்ற நார்மல் ட்ரெஸ்லயே தோல்ல துண்டை போட்டுட்டு அங்க வர்ற சேரன், டேய் சாம்பாருக்கு இன்னைக்கு முட்டை மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஓகே தானேன்னு கேக்குறாரு. பாண்டி அண்ணனை ஏற இறங்க பார்த்துட்டு, டேய் இந்த லுக்ல தான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்த போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு சோழன் கிட்ட. அண்ணே 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 அதெல்லாம் கீழே வையண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, கையில இருக்க கரண்டியோட டேய் முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன்டா, கிண்டல நான் அடிப்பிடிச்சிரும் அப்படின்னு அவரு கரண்டியை காமிச்சு பேச, ஐயோ அப்படின்னு நெத்தியில கைய வச்சுக்கிறாரு சோழன். அண்ணன் நல்லா நீ அசைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு தேவையில்லாம ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காதுன்ற மாதிரி பல்லவன் சிரிக்கிறாரு. டென்ஷன் ஆகுற சோழன், அண்ணே அதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல நல்ல சட்டை போட்டு வானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் ஓகேவா தான் இருக்கும், அப்புறம் பசி வந்து சோறுன்னு வர்றப்பதான் ஏன்னே என்ன நம்பிங்க இல்ல சோழன் எதுக்குடான்னு கேட்டுட்டு இருக்காரு சேரன். அப்போ சந்தா அங்க வர்றாங்க. நமஸ்தேன்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு திரும்புற சேரன், சந்தா என்னப்பா இவ்வளவு காலையில வந்திருக்கன்னு கேக்குறாரு. நான் தானே வர சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவருக்கு குழப்பமாயிடுது. நீ வர சொன்னியா எதுக்குடான்னு கேக்குறாரு. அண்ணே ஏதோ ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டாமா, போட்டோகிராஃபர் ஆன் த வேலையா, அதுக்காக தான் அண்ணே இப்படி அழகா ரெடியாகி அப்படின்னு பல்லவன் ஆக்ஷனோட சொல்லி முடிக்க, ஓ அப்படின்னு பாக்குறாரு சேரன். ஓ ஓ உனக்கும் நிலாவுக்கும் போட்டோ ஷூட்டா அப்படின்னு சேரன் ஆர்வமா கேட்க, அட என் அசட்டு அண்ணனே அப்படின்ற மாதிரி பல்லு கடிச்சிட்டு பாக்குறாரு சோழன். முடியலன்னு உன்னோட எங்களுக்கு வேலை பாக்குறது சோறாக்குறது இது தாண்டி வேற எதையுமே நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு அலுப்பா பாக்குறாரு பாண்டி. ஓகேடா அதுக்கு எதுக்குடா என்ன ட்ரெஸ் மாத்த சொல்ற அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. தலையில அடிச்சுக்கிற சோழன், அண்ணே குழந்தை மாதிரி பேசாதண்ணே அப்படின்னு டென்ஷன் ஆகி சுத்தி முத்தி பாக்குறவரு, எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இந்த போட்டோ ஷூட் உனக்கு, அதுக்காக தான் சந்தாவையும் இங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு டென்ஷனோட சொல்லி முடிக்கிறாரு சோழன். हमारा फोटो शूट करने के लिए चोलन भैया बुलाई थी, इसीलिए सारिस लेके आया அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சந்தா. ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கியா அப்படின்னு சேரன் ஆச்சரியமா கேட்காது. 2-3 டைப்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சோழன் சந்தா கிட்ட கேக்குறாரு. சவுத் நார்த் தோனோ மேரி பாஸ் கேங்கிறாங்க சந்தா. டிக்கெட் அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன பண்ண போறேன்னே தெரியல பாக்கலாண்டான்ற மாதிரி பாண்டி பார்த்துட்டு இருக்க. நடத்துனேன் அண்ணன் பேரை சொல்லி நீ என்னென்ன நடத்தணுமோ நடத்துனேன்னு பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. ஏய் எதுக்குடா இதெல்லாங்கிறாரு சேரன். அண்ணே கல்யாணம் தான் சிம்பிளா பண்ணலாம்னு சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் இந்த மாதிரி விதவிதமா ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோவாவது எடுக்கலாம்ல, நாளைக்கு உன் பசங்க பிறந்த பிறகு கல்யாணத்தை பண்ணி எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தான்னு காட்ட வேண்டாம் அப்படின்னு சோழன் கேட்க சேரனுக்கு செம்ம வெக்கம் வந்துடுது. டேய் போடாங்கிறாரு. ஏய் அண்ணே வெக்கமா அப்படின்னு அவர் நெஞ்சில சுண்டி விளையாடுறாரு பாண்டி. டேய் போங்கடா சும்மா இருடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, சந்தா இப்ப வெக்கத்தோடையும் ஆசையோடையும் மெதுவா சேரனை நிமிந்து பாக்குறாங்க. ஐயோ இவங்கள வச்சுட்டு சந்தாவை கூட நேரா பார்க்க முடியலையேன்னு சேரனும் தவிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் சேரன் வெளியே நின்றுட்டு இருக்க. வீடு ஃபுல்லா கலரா சீரியல் லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. நிலா வெளியே வர்றாங்க. என்னென்ன தூங்கலையான்னு கேக்குறாங்க. தூக்கம் வரலப்பாங்கிறாரு அவரு. அப்போ சோழனும் வந்து மெதுவா வாசப்படிக்கிட்ட நிக்கிறாரு. உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு சேரன் ரொம்பவே தயங்கிட்டு கேட்க, அண்ணன் என்ன கேட்க போகுது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறாரு சோழன். சந்தா இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டியே அப்படின்னு சேரன் கேட்க சோழன் பரிதாபமா முழிச்சிட்டு நிக்கிறாரு. நிலா அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் பரிதவிப்பா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.